குரு தரிசனம் கோடி பாப விமோச்சனம். குருவே சர்வலோகானாம் புஜஷே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் என்று நம்முடைய வேத மந்திரங்கள் சொல்கிறது. குருவே சிவன் என கூறினன் நந்தி, குருவே சிவனுமாய் குருவே கோமானுமாய் குருவே குறி உணர்வு அற்றதோர் கோவே என்று சொல்லுகிறார் திருமந்திரத்தில் திருமூல தேவநாயனர். கணபதி பூஜை செய்வோம், லட்சுமி பூஜை செய்வோம், எத்தனையோ பூஜைகள்லாம் செய்திருக்கிறோம். கணபதி பூஜை, லட்சுமி பூஜை, பித்ரு பூஜை, சங்கரநாராயணர் பூஜை, மண்டல பூஜை அப்படின்னு எத்தனையோ பூஜை செய்தாலும் கிடைக்கிற புண்ணியத்தை விட 1000 மடங்கு புண்ணியம் குரு பூஜை செய்தல் என்று ஆகமம் சொல்கிறது. குரு பூஜை எல்லாராலும் செய்யவே முடியாது, இயலாது. யாரால செய்ய முடியும்னா எத்தனையோ ஜென்மங்கள் எத்தனையோ பிறவிகளில் புண்ணியம் பண்ணியிருந்தாதான் குரு பூஜையை செய்ய முடியும். குருவுக்கு செய்கிற பூஜை எல்லா பூஜையை விட மிக வசத்தியானது, மிக உயர்ந்தது குரு பூஜை. அது யாராலும் செய்ய முடியாது. அந்த பாக்கியத்தை இன்னைக்கு இந்த புண்ணிய நகரம் தேவக்கோட்டை மாநகரத்தில் 150 ஆண்டு காலம் முன்பதாக வாழ்ந்த நம்முடைய நவகோடி சித்தர்களில் கர்மயோகியாக வாழ்ந்தவர் நம்முடைய சட்டி சித்தர். குறிப்பாக சித்தர்களுக்கும் சட்டிக்கு நிறைய தொடர்பு உண்டு. சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு பாட்டு எழுதினார். இந்த ஊரில் இருந்த நாட்டுக்கோட்டையை சேர்ந்த ஒரு பெரிய புலவர் கவிஞர். சட்டி சுட்டாதான் கையை விடும், அகப்பையில் இருந்தால் சட்டிக்கு வரும்னு ஒரு பழமொழி. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், சஷ்டி விரதம் இருந்தால் அகப்பையாகிய கருப்பையில் குழந்தை உருவாகும்னு பழமொழி சொன்னாங்க. அப்படி சட்டியை தன் தலையில் கவிழ்த்தாராம். என்ன கவிழ்த்தார் அப்படின்னா, கொண்டு வந்ததும் இல்லை கொடு போவதும் இல்லை, இடையில் நின்ற இந்த செல்வம் சிவன் தந்ததுன்னு பட்டினத்து சுவாமிகள் பாடினாரே, அதை குறிப்பாக உணர்த்தியவர் 2 சித்தர்கள் இருந்தாங்க. தலையில் சட்டி கவிழ்த்துருவாங்க 2 பேர். இந்த சுவாமி பேரில் 2 சித்தர் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒருத்தர் சென்னையில் இருக்கிற காவாங்கரை புழல் சிறைக்கு பக்கத்தில் இருக்கிற சட்டி கண்ணப்ப சித்தர் என்கிற மகான் இருந்தார். அவர் ரொம்ப பிரசித்தி பெற்ற சித்தர். புழல் காவாங்கரை பக்கத்தில் இருக்கிற சட்டி கண்ணப்ப சித்தர் அப்படின்னு பேரு. 2வது நம்முடைய நாட்டுக்கோட்டை நகரத்தாருக்கு உரியதாக இந்த தேவக்கோட்டை இந்த புண்ணிய இடத்துல இருக்கக்கூடிய சித்தர் பேரு நம்முடைய சட்டி சுவாமிகள் அப்படின்னு 150 ஆண்டுக்கு முன்னால நம்முடைய பெரியவர் சொன்னது மாதிரி எங்கெங்கெல்லாம் இருந்தவர். நம்ம புண்ணிய பூமிக்கு தேவர்கள் வாழ்ந்த பூமி இந்த தேவக்கோட்டை. அதனாலதான் இந்த ஊர் முழுக்க மாளிகையா இருக்கும். காரைக்குடியா இருந்தாலும் சரி, தேவக்கோட்டையா இருந்தாலும் சரி, இந்த பகுதி நாட்டுக்கோட்டை அரசர்கள் வாழ்ந்த பூமி. நான் என்னடா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சொல்றேன்னு யாரும் நினைக்கப்படாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உலகத்தில் சைவ சமயமும் கோயிலும் பாதுகாக்கப்படுதுன்னு சொன்னால் அது நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் செய்த கல் திருப்பணியை தவிர வேற எங்கேயும் சொல்ல முடியாது. எத்தனையோ திருப்பணி. தான் ஈட்டிய பொருளை பர்மாவிலிருந்து தேக்கில் வந்த கொண்டு வந்து சம்பாதிச்சதை, மலேசியாவிலிருந்து சம்பாதிச்சதை, பினாங்கிலிருந்து சம்பாதிச்சு கொண்டு வந்ததை தான் பிள்ளைகளுக்கு மட்டும் செய்தது மட்டுமல்லாமல் தங்கத்தினாலையும் வெள்ளியினாலையும் ஆண்டவனை அலங்காரம் செய்து பார்த்ததோடு மட்டுமல்லாது கல்லினாலேயே கோயில் கட்டி அழகு பார்த்த நாடு இந்த செட்டி நாடு. இதை யாரும் மறுக்கவே முடியாது. அதனால தான் இந்த குலம் இன்னமும் இவ்வளவு நாள் ஓங்கி வளருது அப்படின்னு சொன்னால் அவங்க செய்த திருப்பணி. இன்னைக்கு எத்தனை திருப்பணியை சொல்ல முடியும்? பாடல் பெற்ற தலங்களில் இன்னைக்கு கல் பளிச்சுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்கேயாவது ஒரு தூண் பளிச்சுன்னு இருக்கு, எந்த விதமான எண்ணெயும் இல்லாமல் அப்படி சிற்ப வேலைப்பாடோடு இருக்குன்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அது நாட்டுக்கோட்டை நகரத்தார் திருப்பணியா, இது செட்டியார் திருப்பணியா அப்படின்னுமா. அப்படியெல்லாம் திருப்பணி செய்தவர்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள். இவங்க வேற யாரும் இல்லை, பட்டினத்தாருடைய வழியில் வந்தவர்கள், கண்ணகியினுடைய வழியிலே வந்தவர்கள், காரைக்கால் அம்மையாருடைய வழியிலே வந்தவர்கள், பூம்புகார் நாட்டை அங்கு ஆட்சி செய்து சோழராஜாவுக்கே கடன் கொடுத்தவங்க. பின்னால சோழனுக்கு ஒரு பொறாமை வந்தது. நம்மளை விட இவங்க என்ன படியில் வைரத்தை அளந்து தராங்களே, படியில் அரிசி தான் போடுவான், படியில் வேற ஏதாவது போடுவான், பருப்பு தான் போடுவான், இவன் என்ன படியிலேயே வைரத்தை அளந்து தரானே அப்படின்னு பொறாமை வந்தது. அதனால தான் இந்த காடா இருந்த கருவேல முள்ளாக இருந்த இந்த இடத்தை காடு திருத்தி நகரமாக்கினால அவருக்கு நகரத்தார்கள் அப்படின்னு பேர் இருந்தது. அதோடு மட்டுமல்லாமல் எங்க குடியிருந்தாலும் ஒரு சிவாலயம் இருக்கும். அங்க சிவபெருமானுடைய ஆலயம் இல்லாம அவங்க எந்த 500 ஈசர் அப்படின்னு ஈசன் இல்லாம எங்கேயுமே கிடையாது. தர்மத்தினுடைய இடம் இந்த தேவக்கோட்டை. அதனாலதான் இந்த காரைக்குடி இந்த 7 ஊர்களாக இருக்கக்கூடியவங்க சென்னைக்கு, மலேசியாவுக்கு, சிங்கப்பூருக்கு போனாலும் கூட
இன்னமும் அந்த பாரம்பரியம் நான் கூட பார்த்துட்டு வந்தேன். எப்படி வசந்த மாளிகைகளா இருக்கு பார்க்கும்போது, மாட மாளிகையா கூட கோபுரமா இருக்க, ஆட்களே இல்லையே. இப்படி ஒரு காலத்தில் எப்படிலாம் இருந்திருக்கும் அந்த ஊர். ஆனால் இன்னைக்கு இவ்வளவு மக்களுடைய மனமாற்றம், எல்லாம் பொருளாதார ஈட்டணும், வருமானம் இல்லை, தொழிற்சாலை இல்லாத இந்த பகுதியில் இன்னைக்கு இருக்கிற மக்கள் நிம்மதியோடு வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியெல்லாம் குரு பூஜையை மிக சிறப்பாக செய்யணும். இன்னைக்கு புரட்டாசி அவிட்டம், மிக சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். நம்முடைய சட்டி சுவாமிகளுடைய அற்புதமான நிலைகள் 150 ஆண்டுக்கு முன்னாடி மனிதன் என்பவன் தெய்வமாக முடியும். அதுக்கு உதாரணம் அவர் தான். இப்போ அவரும் ஒரு தாய் வயிற்றில் தான் பிறந்திருப்பாரு. இப்போ அவங்க அம்மா யாருன்னு நமக்கு தெரியாது, அவருடைய அப்பா யாருன்னு தெரியாது, அவங்க கூட பிறந்தவங்க யாருன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அவர் சிவலிங்கமாக மாறி இருக்கிறார். சிவபெருமானுக்கு நிகராக மாறியவன் எவனோ அவனே சித்தன் அப்படின்னு தேவாரம் சொல்லுகிறது, புராணம் சொல்லுகிறது. பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன், முழு நீர் பூசிய முனிவர் குமடியேன், அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன், ஆரூரில் அம்மானுக்களே, ஆரூரில் அம்மானுக்களே. சுந்தரர் சொல்றாரு, சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன். யார் சித்தர்? சித்தர்னு சொல்றாங்களே, 18 பேர் சித்தரா? இல்ல 49,000 கோடி பேர் சித்தர்கள் இருக்கிறாங்கிறது. 49,000 கோடி பேர் சித்தர் அன்னைக்கும் இருக்கிறாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க. சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன். நம்முடைய சித்தத்தை சிவபெருமான் மீது யார் வைக்கிறார்களோ அவர்கள் சித்தர்கள். சித்தர்கள் வேற, அடியார்கள் வேற, ஆதினங்கள் வேற, ஆச்சாரியர்கள் வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி சித்தர்கள்லேயே தம்முடைய உடம்பை விட்டு போகிற சித்தர் இருக்காங்க, ஒளியோட மறைகிற சித்தர் இருக்கிறாங்க, ஜீவசமாதி அடைந்த சித்தர்கள் இருக்கிறாங்க. அப்படி 150 ஆண்டுகளுக்கு முன்பதாக தம்முடைய உடம்பை ஜீவ சமாதி, ஜீவன்னா உடம்பு, சம ஆதி, ஆதினா சிவபெருமான், சிவபெருமானுக்கு நிகரான சமாதி அடைந்தவர்கள், தியான நிலையை அடைந்தவர்கள் சித்தர்கள் அப்படின்னு வரலாறு சொல்கிறது. அப்படி 150 ஆண்டு காலம் வெயிலையும் மழையிலையும் சாப்பாட்டுக்கு இல்லாம சிவபெருமான் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்த ஒரு மகானை, அவர் செய்த புண்ணியம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கோவில் கட்டி, அவருக்கு வெள்ளி கவசமெல்லாம் போட்டு, இவ்வளவு நூற்றுக்கணக்கான அடியார்கள் புடைசூழ அவருக்கு இந்த குரு பூஜை நடத்துறோம்னு சொன்னால், இதை விட ஒரு பாக்கியம் உலகத்துல யாருக்குமே கிடைக்காது. ஆமா, அதை விட நிறைய ஊர்களில் எல்லாம் விழா பண்ணுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் நல்ல செய்தி முடியாதவர்கள், ஆதரவற்றவர்கள், இந்த எண்ணம் யாருக்கு வரும்? சரி 21 போக அதை எல்லாரும் செஞ்சாச்சுப்பா, ஒரு மாசத்துக்கு 21,000னா வருஷத்துக்கு என்ன ஆச்சுன்னா கணக்கு பார்ப்போம். ஆனால் அதை செய்யாம 21 24 மாற்றி, 21 24 மாற்றி இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு 3 பேருக்கு அதிகப்படியாக கொண்டு வரணும். இந்த 24 100 மாறணும், இந்த 24 1000 மாறணும்னு நான் ஆண்டவன்ட்ட, நான் சித்தர்கிட்ட நான் விண்ணப்ப வைக்கிறேன். ஏன்னா அதற்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு தரணும். இந்த மாதிரி குரு பூஜையை நடத்துறதுக்கு எத்தனையோ செலவுகள் செய்யறதை விட்டுவிட்டு இந்த தர்மங்கள் செய்யறாங்க பாருங்க, இவங்களை யாரும் ஒன்றும் செய்யவே முடியாது. சிவவாக்கியர் சொல்றார் ஒரு பாட்டு, சித்தர்கள்லேயே மிக உயர்ந்த சித்தர் சிவவாக்கியர். ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வழியற்ற மாந்தர்கள் கோடி 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 எத்தனை கோடியினர், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைந்த மாந்தர்கள் எத்தனை பேர். ஆனா சிவவாக்கியர் சொல்றாரு, ஆடு சேனை தேடினும், நல்ல ஆடு மாடு வேணும்பா, குதிரை வேணும், மாடு வேணும், மாட மாளிகை வேணும், நகநட்டு வேணும், சொத்து வேணும், நிலபுலம் வேணும், எல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறானே. ஆடு சேனை தேடினும், ஆடு மாடு தேடினும், ஆணை சேனை தேடினும், கோடி வாசி தேடினும் கூட வந்து உதவுமாடா? கூட வந்து உதவுமா? உதவாது. அப்ப எதுங்க உதவும்? ஓடியிட்ட பிச்சையும் உவந்து அளித்த தருமமும் சாடியிட்ட குதிரை போல ஓடி வந்து நிற்கும் டானர். சாடினா சாட்டை, இந்த சாட்டையில குதிரையை அடிச்சா எப்படி வேகமா ஓடுமோ அந்த மாதிரி நீங்க பண்ற தர்மம், நீங்க பண்ற தானம் 1000 மடங்காக திரும்ப நமக்கே வந்து சேரும். இது சத்தியமான உண்மை, இதை யாரும் மறுக்கவே முடியாது. நான் அடிச்சு சொல்றேன், சத்தியம் வத தர்மம் சர. தர்மம் பண்ணணும், சும்மா தர்மம் பண்ணுன்னு சொல்றீங்களே சாமி, நாங்க இருந்தா தானே தர்றதுக்கு தர்மம் பண்றதுக்கு. சட்டிலேயே இல்லையே எங்க அகப்பையில வர்றது, நாங்க கிள்ளி தானே செலவு செய்யறோம். சும்மா தர்மம் பண்ணா இங்க யார் நல்லவனா இருக்கான்? தீர்த்த மரத்திலேயே கூறு பார்க்கறான் சாமி. நான் யாருக்கு உதவி பண்ணணும் அவன் தான் எனக்கு காலவாரி விடுறான் சாமி
அப்படின்னு நினைக்கிறோம். இது உண்மைதான். அது எல்லாருக்கும் உண்டு. சிவபெருமானுக்கே எதிரி இருந்தான், சித்தர்களுக்கே எதிரி இருந்தாங்க. கரூர்ல ஒரு சித்தர் இருந்தார், 18 சித்தர்ல ஒருத்தர், கரூர் சித்தர்னு பேர். அவர் பாட்டுக்கு செவனேன்னு கரூர்ல வந்து சாமி கும்பிடுவாரு. ராஜராஜ சோழனுக்கே குருவாக இருந்தவர் யாருன்னா கரூர் சித்தர்னு பேர். கரூர் சித்தர் தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டினான் ராஜராஜ சோழ சக்கரவர்த்தி. அந்த கும்பாபிஷேகத்துக்கு முத நாள் எண்ணெய் காப்பு போட்டு அஷ்டபந்தன மருந்து வைப்பாங்க. உங்களுக்குலாம் தெரியும். உள்ள லிங்கத்தில் போய் தங்கம் வெள்ளி வைரம் எல்லாம் போட்டு அந்த அஷ்டபந்தன மருந்தை அப்படி காய்ச்சி ஊற்றுவாங்க. இப்போ தஞ்சாவூர் சிவலிங்கம் தெரியும், உங்களுக்குலாம் தெரியும், பெரிய சிவலிங்கம், பெரியாவுடையார் அப்படின்னு பேர். இப்போ ராஜராஜ சோழன் மன்னா மருந்தை இடித்து வச்சா லிங்கம் நிற்க மாட்டேங்குது, சாயுது, இப்படி ஆட ஆரம்பிச்சிருது. அவ்வளோ பெரிய கல், ஒரே பானம். அவ்வளோ பெரிய லிங்கத்தை ஒரு இன்னைக்கா இருந்ததுன்னா இவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், கொக்கலினை வச்சு டிராக்டரை வச்சு சங்கிலியை போட்டு கட்டி உள்ளே கொண்டு போய் வைக்கிறோம். ஆனால் 1000 ஆண்டுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய சிவலிங்கத்தை எப்படி வச்சாங்க அப்படின்னா இந்த லிங்கத்தை வச்சு தான் அப்புறம் கோயிலே கட்டுனானா. லிங்கத்தை வச்சு தான் எல்லா இடத்துலையும் கோயிலை கட்டி லிங்கம் வைப்பான். இவன் லிங்கத்தை வச்சு விட்டு தான் அப்புறம் கோயிலை கட்டினானா. அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஞானி ராஜராஜ சோழன். கட்டிவிட்டு கோயிலை உள்ள அவ்வளோ பெரிய கோவிலில் நீங்கள் படிக்கட்டு மேலே ஏறி கொண்டு போக முடியாது. அதை விட என்னன்னா இப்போ இருக்கிற நந்தி ராஜராஜ சோழன் வைக்காத நந்தி, அவன் வைக்கல. பின்னால் வந்த சரபோஜி மன்னர் காலத்தில் தான் ஒரே கல்லில் ஆன நந்தியை வச்சாங்கன்னு ஒரு வரலாறு உண்டு. அப்படி இந்த லிங்கம் வைக்கும்போது அந்த லிங்கம் அப்படி நிற்கல, அப்படி ஆடுது. உடனே தன் குருவாகிய கரூர் சித்தரை போய் கூப்பிட்டான். கரூர் சித்தரை, சுவாமி இந்த லிங்கம் அப்படி நிற்க மாட்டேங்குதே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, நல்ல அருமையான வெத்தலையை கொண்டு வா, பார்க்க கொண்டு வா, சுண்ணாம்பை கொண்டு வாடா அப்படின்னார். மந்திரம் சொன்னார், சித்தர்கள் மந்திரம் சொன்னார். என்ன மந்திரம்? சிவய நமய நம சிவ மசிவய நவய நம சி நம சிவய சிவய நமய நம சிவ மசிவய நவய நம சி நம சிவய என்கிற மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி அப்படியே வெத்தலையில் சுண்ணாம்பை தடவி அதை மடிச்சு வாயில போட்டார். இவன் சோழன் பார்த்தான், என்னையா லிங்கம் ஆடிக்கிட்டு இருக்கு, லிங்கம் கீழே என் தலையில விழுந்துற மாதிரி இருக்கு, நீ இந்த இடத்துல வெத்தலை பார்க்க போடுறியே, நியாயமா? இவர் வாய் நிறைய வெத்தலையை போட்டுக்கிட்டு தாம்பூலத்தை போட்டு அப்படியே எச்சில குதப்புறார். யாரு? கரூர் சித்தர். ஏய் நகருடா அப்படின்னார். யார? ராஜராஜ சோழனை. சரி சித்தர் தானே, சுவாமி என்ன செய்ய போறார்? அதனாலதான் துறவிக்கு வேந்தானும் துரும்புனார் பட்டியத்து சுவாமி. 16,000 லட்சம் கோடி ரூபாய் வச்சிருந்தவர் பட்டினத்து சுவாமி. அந்த காலத்திலேயே கப்பலில் போய் வியாபாரம் பண்ணவர், நாட்டுக்கோட்டை செட்டியார் அரசர். அவருக்கு குழந்தையே இல்லை. மகாலிங்க சாமிகிட்ட போய் குழந்தை கேட்டாரு, அப்பா எனக்கு குழந்தையே இல்லை, என்ன பண்றது? இப்போ இந்த இவர் யாருன்னு கேட்டா, பட்டினத்தார் யாருன்னு கேட்டா, அதுக்கு ஒரு கதை உண்டு, ஒரு பிளாஷ்பேக். என்னன்னா, இலங்கையை ஆண்ட குபேர தன்னுடைய தம்பியாகிய ராவணன் இலங்கையை பிடிச்ச போது, அனாதையா நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்த போது, இந்தியாவுக்கு வந்த போது, சிவபெருமான் சொன்னாரு, இந்த பூம்புகார் பக்கம் போய் வேடிக்கை பாடுறா, பீச் இருக்கும், போயிட்டு வா அப்படின்னார். இந்த குபேரன் என்ன பண்ணா, அப்படியே பூம்புகார் வழியா நடந்து வந்துக்கிட்டு இருந்தான் பாருங்க. அவனுக்கு ஒரு ஆசை, சேச்சா பிறந்தா இந்த ஊர்ல பிறக்கணும்டா அப்படின்னா பாருங்க. சாமி பார்த்தாரு, நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட, நீ இந்த ஊர்லயே பிறந்துருனார். அதனால எதுக்கும் ஆசைப்படவே கூடாது, ஆசைப்பட்டா பிறவி வரும். ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள், ஆசை படப்பட துன்பமாய் வரும், ஆசை விட விட ஆனந்தம்னார். அப்ப நாங்க நகை வாங்கக்கூடாதா, புடவை வாங்கக்கூடாதா, வீடு கட்டக்கூடாதா, என் பேரம்பேத்தியை பார்க்கப்படாதா, நீங்க ஆசையெல்லாம் அறுக்கணுங்கிறீங்களே, அப்போ என்ன பண்றது சாமி? இன்னைக்கு சாமிகள் தானே ஆசை அதிகமா இருக்குது. அப்ப என்னங்க ஆசையை விடுறது? அப்பா ஆசை வேற, அன்பு வேற. உங்க வீட்டு மேல அன்பு வைங்க, காணா போகாது. உங்க புள்ள மேல அன்பு வைங்க, புள்ள ஓடி போகாது, சாகாது. உங்க மனைவி மேல அன்பு வைங்க, பிரச்சனை வராது. உங்க வீட்டுக்கார மேல அன்பு வைங்க, பிரச்சனை வராது. ஆசை வச்சா பிரச்சனை தான் வரும். ஆசை வேற, அன்பு வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படிங்க தெரியுது ஆசை எப்படி, அன்பு எப்படி? ஒரு செடியில பூ பூத்துருக்கு அப்படின்னு சொன்னா அழகான நந்தவனம் பாருங்க, பின்னாடி எவ்வளவு அருமையான நந்தவனம். ஒரு கோயில் இருந்தா பசுமாடம் இருக்கணும், நந்தவனம் இருக்கணும். நந்தவனம் இருக்கு, இப்போ அதில் பூ பூத்துருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம போய் என்ன பண்ணுறோம், அந்த பூவை அப்படி கிள்ளி அதை எடுத்து கசக்கி அப்படி மோந்து பார்க்கறதுக்கு பேர் ஆசைன்னு பேர். அந்த பூவை பார்த்துட்டு ஆஹா எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அன்புன்னு பேர். அதுதான் சொல்கிறாரு, அன்பே சிவம் அப்படின்னார். அன்பே சிவம். சிவத்தை எப்படி அனுபவிக்கணும்? ஆசையே சிவம்னு சொல்லலை, அன்பே சிவம்னு சொன்னார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே, அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் அறிவோடு நிற்கிற பரம்பொருளை கண்டு நீங்க எல்லாரும் சிவமா பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்பும் சிவமா தெரியும். அதனாலதான் அன்பும் சிவமும் இரண்டு என்பது அறிவில்லாதவர்னு சொன்னார். அறிவில்லாதவன் தான் சொல்லுவான் அன்பு வேற சிவபெருமான் வேறடா அப்படின்பா. அன்பே சிவமாவது யாரும் அறிய மாட்டான்.
அப்ப அன்பே சிவத்தை என்று அறிந்தவன் அவனே அன்பாய் சிவபெருமானாய் அமர்ந்து விடுவான். எங்கெங்க நாம அன்பு வைக்கிறது? நம்ம போய் வீட்டில் கண்ணே மணியே ராஜா அப்படின்னா அவன் சத்தம் போடா அப்படிங்கிறான், டாய் அப்படின்னா தான் அடங்குறான். நீங்க போய் அன்பை காட்ட சொல்றீங்களே, அன்பை காட்டினா என்னங்க பண்றது? ஒரு கணத்துல அறிஞ்சா இந்த கணத்தை காட்டுங்கிறான், எதுக்கு பல்ல உடைக்கிறதுக்கா? இன்னைக்கு அப்படித்தானே போயிட்டு இருக்கு நிலைமை. யாராவது கோபத்தை அடக்க முடியுதான்னா இல்ல. தன்னைத்தான் காவாக்கா தன்னைத்தான் காக்கின் காவாக்கால் சினம் தன்னையே கொல்லும் சினம்னு சொன்னார் வள்ளுவர். இந்த சினத்தை அடக்கிறது முடியாது. அதான் சொல்றார், சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக. சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம்னார் அருணகிரி சுவாமி. இப்ப என்னாச்சு, பட்டேந்திர சுவாமி பார்த்தாரு, சுவாமி நான் இந்த ஊர் எவ்வளவு பிரமாதமா இருக்கு, இந்த பூம்புகார் பட்டணம் பல்லவனீச்சனம் எவ்வளவு பிரமாதமா இருக்கு அப்படின்னார். சுவாமி பார்த்தாரு, அப்பா குபேரா நீ அடுத்த பிறவில இதே ஊர்ல வந்து பிறந்து விடுன்னு சொல்லிவிட்டார். வந்தது வேண, தேவையில்லாம ஆசைப்பட்டதுனால வந்த வேண. அப்படி குபேரர் செட்டிமாராக நாட்டுக்கோட்டை நகரத்தாருடைய வயிற்றிலே பட்டயத்து சுவாமியாக வந்து அவதாரம் பண்ணினார். 16 லட்சம் கோடி சொத்து இருந்தது அந்த காலத்திலேயே. 16 லட்சம் கோடி சொத்து இருந்தது. அப்படியே தங்கத்துல வைரக்கல்ல இழைச்சி போட்ட படுக்கையில படுத்திருப்பாராம். தங்க பெட்டு அதுல வைரக்கல்ல போட்டு அப்படியே இழைச்சி அதுல படுத்திருந்தாராம் பட்டயத்து சுவாமி. அருமையான தங்க முடாவில் தங்க கும்பாவில் நல்ல அரிசியை போட்டு பால்லையே வந்து அக்கார வடிசலை போட்டு குங்குமப்பூ நல்ல விதவிதமான முந்திரி பிஸ்தா பருப்பு இதெல்லாம் போட்டு அப்படியே 10 விரல்ல வைர மோதிரங்களை போட்டுட்டு அதில் எடுத்து அள்ளி சாப்பிட்டாரா முதல் நாள் ராத்திரி. இப்போ அடுத்த நாள் பார்த்தா கையில் திருவோடு இல்லாமல் கோவணத்தோட கை வச்சு தரையில் படுத்து கிடந்தார். அடுத்த நாள் ஒரு வார்த்தைக்காக காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்குன்னு சொன்னவன் யாரு? மகாலிங்க பெருமான் இடைமருது ஈசன். புள்ள மாதிரி வந்தா. இவருக்கு புள்ள இல்லை, சொத்து இருந்து புள்ள இல்லை. இவர் என்ன பண்ணார், திருவிடமருதூர்ல போய் மகாலிங்க சாமி கிட்ட மருதவான்கிட்ட கேட்டார், எனக்கு ஒரு புள்ள கொடுனார். சாமி பார்த்தார், உனக்கு எதுக்கடா புள்ள, நீ குபேரனாச்சே, நானே பிள்ளையா வரேன் போனா அப்படின்னார். சாமி பிள்ளையா வந்து சேர்ந்தார். எங்க மருதவாணர் வடிவாக நம்முடைய பட்டயத்து சுவாமிக்கு வந்து சேர்ந்தார். இப்போ பிள்ளை என்ன பண்ணாரு, இப்போ செட்டியார்கள் வியாபாரம் தானே செய்வாங்க. எங்க அந்த காலத்திலே கப்பலில் வியாபாரம் பண்ண காலம் உண்டு. இன்னும் சொல்ல போனால் நீங்கள்லாம் அந்த காலம் சொல்லுவாங்க, பர்மாவில் நம்பரை எழுதி போடுவாங்களாம். இப்போ இந்த தானா மூணா பானா அப்படின்னு எழுதுறமே, அப்படி தேக்கு மரத்தை இழைச்சி அதில் நம்பரை செதுக்கி கடலில் போடுவாங்களாம் பர்மாவில். அந்த அப்படியே காற்றுல அடித்து 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 வந்து நம்முடைய சென்னையிலையோ நாகப்பட்டினத்திலையோ பூம்புகாரில் சேருமா அந்த கட்டை. நம்ம வீட்டு கட்டைன்னு சொல்லி எடுத்து வைப்பாங்களாம் அந்த மரத்தை. அப்படி வியாபாரம் பண்ணதான் இந்த கட்டினது. இந்த அங்கேருந்து வந்த மரம் தான் இந்த தேக்கு. இந்த இத்தனை இங்கே இருக்கிற எல்லாம் இன்னைக்கு என்ன விற்கிறான், ரோட்டில் போட்டு விற்கிறான். அன்னைக்கு இன்னைக்கு வீட்டெல்லாம் இடிச்சு விட்டு பழைய பதிப்பு கடையில் போய் இன்னைக்கு அன்னைக்கு பண்ண அந்த தூண்கள்லாம் இன்னைக்கு வியாபாரம் ஆகுது. இன்னைக்கு இப்படி இந்த நிலைமை இன்னைக்கு ஆயிட்டுது. அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்களாம், கடலில் போட்டால் அது பாட்டுக்கு மிதந்து வந்தது அங்கேருந்து. அப்படி இந்த சாமி என்ன பண்ணாரு, பையனை அமுச்சு வச்சார், டேய் நல்ல வைர வியாபாரம் பண்ணிட்டு வாடா, வைர வியாபாரம் அப்படின்னு. சிவபெருமான் பார்த்தார், இதுதான்டா தக்க சமயம், குபேரனை ஆட்கொள்வதற்கு இதுதான் தக்க சமயம் நினைச்சார். நேராக போனாரு. போன ஆளை காணோம். கூட போன எல்லா வியாபாரத்துக்கு போனவங்களும் எல்லாரும் திரும்பி வந்தாங்க. நிறைய கையில் பொற்காசு மூட்டையோட வந்தாங்க. ஆனால் பட்டணத்தாருடைய புள்ள மட்டும், வளர்ப்பு புள்ள மட்டும் வரவே இல்லை. விசாரிச்சார், ஐயா என் பிள்ளைய பார்த்தீங்களா, என் பிள்ளைய பார்த்தீங்க சொல்கிறான், உன் பிள்ளையா, அவன் உடம்பெல்லாம் ஊதியை பூசிக்கிட்டு வியாபாரம் பண்ணுறேங்கிற பேரில் ரூபாய்க்கு 4 படிக்கு வைரத்தை கொடுத்துட்டு வரான். ஏன்ட்டான் ரூபாய்க்கு 4 படி வைரமா? ஐயோயோ ஐயோயோ சொத்தெல்லாம் போச்சேன்னு தலதலையாக அடிச்சுக்கிட்டார். யாரு? பட்டேந்திர சுவாமி. இவனை வரட்டும், முதல்ல ஒழிச்சு போடுறேன். பெத்த பிள்ளையா இருந்தாலும் கொண்டு போடுவான். வேற அனாத பிள்ளை, வளர்ப்பு எடுத்த பிள்ளை, ஸ்வீகாரம் பண்ண பிள்ளை, இந்த பிள்ளைய சும்மா விடுவாரா? அப்ப என்னாச்சு, நேர கோவத்தோட வந்தார் பாருங்க. வந்தவர், என்னடா வியாபாரத்துக்கு போனியே, என்ன கொண்டு வந்தனார்? பசு வராட்டி கொண்டு வந்தேன்னார். பசுமாட்டில் இருந்து செஞ்ச வராட்டியை கொண்டு வந்தேன், அடிக்க வச்சிருக்கேன் கப்பல்ல. இன்னும் கோவம் அதிகமாகச்சு. சி, நீ எனக்கு பிள்ளையா, நீ குளத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பே, நீ ஒளிஞ்சு போ அப்படின்னு சொல்லி அப்படி முகத்தை திருப்பிக்கிட்டாரா. யாரு? பட்டயத்து சுவாமி. இந்த நம்முடைய சிவபெருமான் வந்தாரு, மகாலிங்க சாமி என்ன பண்ணாரு, ஒண்ணுமே டென்ஷன் ஆகாம ஒரே ஒரு ஓலையில் ஒரு 4 வரிய பாட்டை எழுதிவிட்டு வச்சு விட்டு மறைஞ்சிட்டார். இவர் கோபமெல்லாம் தணிஞ்சு இந்த ஓலையை பார்த்தாரு பாருங்க. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கேங்கிற அந்த வாசகம் மட்டும் இருக்கிறது. இதை பார்த்த கோபத்துல அந்த இருக்கிற அந்த எருமாமட்ட அந்த வராட்டியை போய் அப்படி உடைச்சாரு பாருங்க. உள்ள இருந்து பொல பொல பொலன்னு வைரமா கொட்டுது அந்த வராட்டிக்குள்ள வைரம். அப்போ இவர் எதையும் ஆராயாம எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும். அதாவது புள்ள கால் புள்ள ஒழுங்கா போய் சம்பாரிச்சு யாருமே சம்பாதிக்க சொத்தை கொண்டு வந்திருக்கிறான். அதை முதல்ல ஆராய்ச்சி பண்ணாம புள்ள மேல சந்தேகப்பட்டு இப்ப இந்த வாசனையும் கண்டுபிட்டார், இந்த வாசகத்தையும் கண்டுபிட்டார். இப்ப காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்குன்னு கேட்ட ஒருத்தரத்துல இப்ப இனிமே சொத்து இருந்து என்ன, சுகம் இருந்து என்ன, வீடு வாசல் இருந்து என்ன, மாட மாளிகை இருந்து என்ன, அத்தனையும் பெருமான் மீது தூக்கி வீசி எறிஞ்சு விட்டுட்டு
இனிமே உன் திருவடியை தவிர எனக்கு வேற ஒன்றுமே கிடையாது, எல்லாம் வல்ல இடைமருது ஈசா மகாலிங்க பெருமானேன்னு சொல்லிவிட்டு அங்கிருந்து நேர கோவணத்தோடு புறப்பட்டு வந்து சேர்ந்தார். அப்படி சேர்ந்த உடனே பஞ்சாயத்து கூடியது. எல்லாரும் கேட்டாங்க, நகரத்தார்கள்லாம் கேட்டாங்க, இப்படி நம்ம குளத்துக்கே ஒரு சேர்ந்தானே, இப்படி ஒரு சாமியாரா போயிட்டானே அப்படின்னு நேர சோழராஜாவிட்ட போய் சொல்றாங்க. சோழராஜாவிட்ட போய், சோழராஜா நேற்று வரைக்கும் இந்த உனக்கே கடன் கொடுத்தவர் இன்னைக்கு ஒரு ஆண்டியா போய் 4 கால் மண்டபத்தில், பூம்புகாரில் 4 கால் மண்டபத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. நாங்கள்லாம் சொல்லி கேட்க மாட்டேங்கிறாரு. ஐயா நீ வீட்டில் அந்த ஆளுக்கு சம்சாரம் இருக்குது, அம்மா இருக்கு, நீ ஏதாவது சொல்லி கொஞ்சம் நல்ல புத்தி சொல்லி சாமியாரா போகாதேன்னு சொல்லப்படாதா அப்படின்னு சோழராஜாவிட்ட போய் சொந்தக்காரங்க எல்லாரும் போய் சொன்னார்கள். சரி, ராஜாவும் பார்த்தான், என்னதான் இருந்தாலும் நமக்கு நண்பராக இருந்தவர், கடன் கொடுத்தவர், ஒரு பெரிய மனுஷன், திடீர்னு சாமியார் ஆகிட்ட சொல்லிக்காம கொல்லிக்காம அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அங்கேருந்து வந்தான். 4 கால் மண்டபத்தில் இவர் உடம்பெல்லாம் திருநீரை பூசிக்கிட்டு, மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்தூவர் வாய்வுமை பங்கள் தீரு ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே வேதத்தில் உள்ளது நீர் வெந்துயர் தீர்ப்பது நீர் போதம் தருவது நீர் புண்மை தவிர்ப்பது நீர் ஓத தகுவது நீர் உண்மையில் உள்ளது நீர் சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே அற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசூரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடல் உற்றக தீப்பினியாகின தீர சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே.